பேய் இருக்கா இல்லையா? இந்த கேள்வியை கேட்டால் நிறைய பேர் சிரிப்பாங்க. அது மூட நம்பிக்கை, அது மனசு விளையாடுறது, அது பயந்தான்னு. சரி, ஆனால் ஒரு விஷயம் சொல்லுங்கள். இருட்டில் அறிமுகமில்லாத இடத்துல தனியாக நடக்கும்போது ஒரு நொடிக்காவது திரும்பி பார்த்தது இல்லையா? அப்போது பயம் எங்கிருந்து வந்தது? இந்த கதைகள் நள்ளிரவு நடந்ததில்லை, மயானத்தில் நடந்ததும் இல்லை, பகல் வெளிச்சத்தில் தான் எல்லாமே நடந்தது. சாதாரண மனிதர்கள், சாதாரண பயணங்கள். ஆனால் சில நாட்கள், சில இடங்கள், சில சந்திப்புகள் வாழ்க்கையை மெல்ல மாரடிக்க ஆரம்பிக்கும். இங்கே யாரும் நான் பேயை பார்த்தேன்னு சொல்ல, ஆனால் எல்லோரும் ஒரே கேள்வியோடு தான் நின்று போகிறாங்க. நமக்கு நடந்தது உண்மையில என்ன? இந்த கதைகள் பேயை நிரூபிக்க வரல, ஆனால் நம்ம நம்பிக்கையும் நம்ம புத்தியும் நேருக்கு நேர் நிறுத்தும். இது கற்பனையா இல்லை நம்ம எல்லோருக்கும் நடக்கக்கூடிய ஒரு நிழல் வாழ்க்கையா? கேளுங்க, முடிவை உங்கள் மனசுக்கே விட்டுடலாம். சொந்த ஊரில் நம்ம வீடு, நம்ம ஆஃபீஸு, நம்ம மனுஷங்க அப்படின்னு பாதுகாப்பாக இருக்கும்போது பந்து கடையடைப்பு என்றால் வாசலில் பஸ் ஓடாவிட்டாலும் கடைகள் மூடி கிடந்தாலும் சிரிச்சுக்கிட்டே வேடிக்கை பார்க்க தோணுது. ஆனால் முன்பின் தெரியாத வெளியூரில் கட்ட வண்டி கூட அவிழ்த்து போட்டுக்கிற குக்கிராமத்தில் பஸ்ஸே இல்லாமல் தனியாக நிற்கும் போதல்லவா பந்தின் பயங்கரம் புரிகிறது. மந்த்ராலயம் ரோடு ஸ்டேஷனுக்கு வெளியே நின்றிருந்த எனக்கும் அப்படித்தான் இருந்துச்சு. ஸ்டேஷனுக்கு வெளியே போய் நின்னால் போதும், மந்த்ராலயத்துக்கு பஸ் வந்துடும் என்று ஊரில் நண்பர்கள் சொல்லியிருந்தாங்க. கைப்பையை தோல் மீது விட்டுக்கிட்டு டிக்கெட்டை கொடுத்துட்டு வெளியே வந்தேன். காலை வேலை. அது சுமாரான சிற்றூராக இருக்கும்னு நினச்சிருந்தது தப்பு. சராசரி கிராமத்துக்கும் கீழே இருந்தது. பழைய டீ கடைக, இடிஞ்சு போன வீடுக, புழுதியான சாலை, ஒடிஞ்சு போயோ அவிழ்த்து போடப்பட்டோ கிடக்கக்கூடிய கட்ட வண்டி. அட, என்ன ஊருது என்று நினைத்தவன் தப்பு தப்பு என்று கணத்தில் போட்டுக்கொண்டேன். ஐயப்பனானாலும் சரி, உப்பிலியப்பனானாலும் சரி, சுவாமி தரிசனத்துக்கு என்று புறப்பட்டு வந்த பிறகு அந்த குறை இந்த குறை என்று சொல்வது அந்த புண்ணியத்தை கெடுத்து விடும் என்று என் பெரியப்பா அடிக்கடி சொன்னதை ஞாபகப்படுத்திக்கிட்டேன். இருபது 30 பேர் மூட்டை முடிச்சுகளோடு நின்றிருந்தால் அதுதான் பஸ் வரமிடம் என்று யூகித்து நானும் நின்று கொண்டேன். ஆங்கிலம் தெரிந்த மாதிரி தோன்றிய ஒருவரை நெருங்கி, இங்கே தானே பஸ் வரும் என்று கேட்டேன். என் கேள்விக்கு அவர் நேரடியாக பதில் சொல்லவில்லை. நாங்கள்லாம் நேற்று ராத்திரியிலேருந்து நின்றுகிட்டு இருக்கோம் என்றார். ஓஹோ, பஸ் சர்வீஸ் ரொம்ப புவர் என்றேன். புவர் இல்லை, நகி என்றார். நான் விழித்தேன். ஆந்திரா பந்தோ கர்நாடக பந்தோவாம், பஸ்ஸே கிடையாது. இங்கிருந்து சுமார் 15 மைல் இருக்கும். புள்ள குட்டிகளோடு நடக்கவா முடியும் என்றார். அதே நேரத்தில், நீ ராஜா இல்லை? தோளுக்கு பின்னாலிருந்து குரலும் ஒரு வினாடியில் குரல் குறைவதும் தென்பட நான் விழித்தேன். என் வயசுதான் இருக்கும் அவனுக்கும். சின்ன கண், அடர்ந்த புருவம், வளைந்த மூக்கு, கொஞ்சமாக தலைமயிர், வெள்ளை முழுக்கை சட்டை தொளதொளவென்று, அதன் மீது ஏற்றப்பட்டிருந்த காக்கி பேண்ட் அதுவும் தொளதொளவென்று, மாநிறம், உயரம் கொஞ்சம் தாட்டி, எல்லா பைகளிலும் துருத்தி கொண்டிருக்கும் காகிதங்கள், பென்சில் பேனாக்கள், ஏகப்பட்ட சிப்புகளும் வார்களும் கொண்ட கர்நாடகமான தோல்பை. நான் நரீஷ், தெரியல என்றான். நரீஷ்? அட ஆமாம். மனதிலும் உடம்பிலும் குப்பென்று பலம் வந்தது. ஒரு துணை கிடைத்து விட்டதே. நரீஷ் அவனை பார்த்து 15 வருடம் இருக்கும். இப்போது ஷாபாத்திலோ ஷோலாப்பூரிலோ ரயில்வேயில் வேலை இருக்கிறான் என்று மட்டும் எனக்கு தெரியும். ஆனால் நடை உடை பாவனைகளில் இவ்வளவு மாறி இருப்பான் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ஸ்டேஷன் மாஸ்டரின் அறையில் உட்கார்ந்திருந்த, உன்னை போல இருந்தது, அதுதான் வந்தேன் என்றான் புன்னகையுடன். நீயும் மந்திராலயத்துக்கு தான் வர்றையா என்று கேட்டேன். நான் கிளைம்ஸ் இன்ஸ்பெக்டராக இருக்கேன். பம்பாய் முதல் திருவனந்தபுரம் எல்லா ஊரும் என் ஊர் தான் என்றான். வருஷத்துக்கு 2 தடவையாவது நான் மந்திராலயம் போகிறவன் தான். போன மாதம் கூட போயிருந்தேன். இப்போது உனக்காக வேணும்னா மறுபடியும் வர்றேன் என்றான். ரொம்ப தேங்க்ஸ் என்று நிஜமான மகிழ்ச்சியுடன் அவன் கையை பிடித்து குலுக்கினேன். யானை பலம் வந்தது. பஸ்ஸு கிடைக்காது என்கிறார்களே. ஆமாம், ஆனால் கவலைப்படாத, ஏதாவது லாரி கீரி வரும். அழைத்து போய் மந்திராலயத்தில் உனக்கு தரிசனம் பண்ண வைத்து ஊருக்கு அனுப்புவது இனி என் பொறுப்பு என்றான் அவன். அவன் கைகளை மறுபடியும் பிடித்து கொண்டேன். மந்திராலயத்துக்கு போக முடியாமல் நான் ஊருக்கு திரும்பும்படி ஆயிருந்தால் என் மனசே இருண்டுவிடும். ஏன்னா அவ்வளோ அவசியமான பிரார்த்தனையோடு இங்கே வந்திருக்கேன். என்ன பிரார்த்தனை தெரியுமா என்று கேட்டேன். அதை மட்டும் சொல்லாதே என்று என் வாயை பொத்தினான். என்கிட்ட மட்டும் இல்லை, யாருக்கிட்டையும் சொல்லாத. உன் மனசில் இருப்பதை மந்திராலயம் பகவானின் சன்னதியில் அவரிடம் மட்டும்தான் சொல்லணும். அதுதான் ஐதீகம், அதுக்குத்தான் பலம். உன் துன்பத்தை என்னிடம் சொல்ல வேண்டாம் என்றான். இருந்தாலும் நீ என் நண்பன், சொன்னா தான் எனக்கு நிம்மதி என்று மேலும் சொல்லப்போனவனை மறுபடியும் உறுதியோடு நிறுத்திவிட்டான் நரீஷ். சொல்லாதேனா சொல்லாதே தான் என்றான். சரி என்றேன்.
வா, ஏதாவது சாப்பிட்டு விட்டு வரலாம், அதற்குள் பஸ் வந்து விடாது என்று சொல்லி திரும்பவும் ஸ்டேஷன் பிளாட்ஃபார்மத்துக்கு என்னை அழைத்து போனார். போர்ட்டர் முதல் கேண்டீன்காரர் வரை எல்லோரும் அவனுக்கு தெரிந்தவர்களாக இருந்தார்கள். நின்று பேசினான். வடை இட்லி சாப்பிட்டோம். காசு வாங்க மறுத்த கேண்டீன்காரிடம் வற்புறுத்தி பணம் தந்தான். பஸ் ஸ்டாண்டுக்கு திரும்பிய போது கூட்டம் அப்படியே இருந்தது. இல்லை, ஒரு இடத்தில் மட்டும் கும்பலாக கூடியிருந்தது. அந்த கும்பலின் மத்தியில் ஒரு பெண் தலைவிரி கோலமாக பேயாட்டம் ஆடிக்கொண்டிருந்தாள். ஆ ஊ என்று மயிரிலை இடம் விடாமல் உரத்த துணியில் கத்தி கொண்டிருந்தாள். 25 வயது இருக்கும். குங்குமத்தை அள்ளி நெற்றி நிறைய பூசிக்கொண்டாள். கூந்தல் பிரிந்து புயலில் நாணல் மாதிரி 8 திசைகளிலும் பறந்து சுழன்றது. ஒரு செம்பு நிறைய இருந்த மஞ்சள் நீரை கடகடவென மூச்சு விடாமல் குடித்து செம்பை தூர விட்டெறிந்தாள். யாரோ கற்பூரம் ஏற்றி காட்டினார்கள். அதை விரலால் எடுத்து இடது உள்ளங்கையில் வைத்து கொண்டு பார்த்துவிட்டு வாயை திறந்து போட்டுக்கொண்டு விழுங்கினாள். கடைசியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டம் குறைந்து சோர்ந்து தள்ளாடி வேகம் குறைந்த பம்பரத்தைப் போல சரிந்து விழுந்தாள். அவளுடன் வந்திருந்தவர்கள் மெதுவாக காகிதத்தாலும் துணியாலும் விசிறினார்கள். நானும் நரீஷும் ஒரு பழைய வீட்டின் வாசல் திண்ணையில் போய் உட்கார்ந்து கொண்டோம். வானத்தில் வெளிச்சம் ஏறி ஊரெல்லாம் வெயில் மினுமினுத்தது. அந்த பெண்ணின் ஆட்டத்தை பார்த்து எனக்கு என்னவோ போலாயிருந்தது. பக்கத்தில் வந்து உட்கார்ந்திருந்த ஒரு ஆள், பாவம், இந்த வயசில் பேய் பிடிச்சிருக்கு என்றார். அது மேலும் என்னை கலங்க வைத்ததால் எனக்கு நானே தைரியம் சொல்லிக்கொள்கிற மாதிரி, பேயாவது மண்ணாவது எல்லாம் ஹிஸ்டீரியா என்றேன். நரேஷ் என் பக்கம் திரும்பி, ராஜா, எங்கிட்ட உனக்கு மாறுதல் ஏதாவது தெரியுதா என்றான் திடீரென. அவன் கேள்வியின் அர்த்தம் புரியவில்லை. இருந்தாலும் ஏராளமாக மாறியிருக்கிறாய் என்றேன். முன்னெல்லாம் தடாலடியாக பேசுவேன், அட்டகாசமாக சிரிப்பேன். இப்போ ரொம்ப அடக்கமாக சாதுவாக மெதுவாக வாய் பேசுகிறவனா மாறியிருக்க. ஆமாம், இந்த கிளைம்ஸ் இன்ஸ்பெக்டர் வேலையில் நான் பிரயாணம் செய்யாத இடமில்லை, அடையாத அனுபவம் இல்லை, அதில் தான் மாறிட்டேன் என்றவன் சில நிமிடங்கள் பேசாமல் இருந்தான். பிறகு முக்கியமாக பேய் பிசாசு அனுபவங்கள் ரொம்ப ஜாஸ்தி என்றான். நான் திடுக்கிட்டு அவனை ஏறிட்டு பார்த்தேன். அசட்டு சிரிப்பாக சிரிக்க முயன்றேன். அவன் சிரிக்கவில்லை. எனக்கே நேர்ந்தவை, தெரிந்தவர்களுக்கு நேர்ந்தவை, பார்த்தவை, படித்தவை, கேட்டவை, இப்படி பல. முன்னெல்லாம் பேய்னா சிரிப்பேன். கோஸ்டா ரோஸ்ட் பண்ணி ஒரு பிளேட்டில் கொண்டா டேஸ்ட் பண்ணுறேன் என்று சொல்லுவேன். இப்போது நான் அவனையே பார்த்து கொண்டிருந்தேன். எதுவும் பேசாமல் தன் சட்டையின் கையை தோல் வரை சுருட்டினான். புஜத்தில் ஒரு தாயத்து கட்டியிருந்தான். அதன் பட்டு நூல் முடிச்சை அவன் அவிழ்க்கப் போனதும், வேண்டாம், தாயத்தை பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே என்றேன். இது அது மாதிரி இல்லை, கள்ளிக்கோட்டையில் ஒரு மந்திரவாதி கொடுத்தது, எப்பவும் என் கூட வச்சிருக்கணும்னு சொன்னார், அதுக்காக பத்திரமா கட்டியிருக்கேன் என்றவன் தாயத்தை எடுத்தான். குழலுக்குள் இருந்த ஒரு சிறிய காகிதத்தை சேஃப்டி பின்னின் முனையில் வெளியே எடுத்தான். பிரித்து காட்டினான். மங்கி போன பழுப்பு காகிதத்தில் சில பல எழுத்துக்களும் குறியீடுகளும் இருந்தன. நரீஷ் சொன்னான், பலவிதமான அனுபவங்கள். என் மனம் குழம்பி நானே ஒரு பேய் மாதிரி உலவ ஆரம்பித்து விடுவேனோ என்று பயந்திருந்த சமயத்தில் இதை அந்த மந்திரவாதி கொடுத்தார். பேய் பிசாசு பயமில்லாமல் மனம் நிம்மதியாக இருக்க இதை வைத்திருக்கும்படி சொன்னார். திரும்ப அதை தாயத்துக்குள் நுழைத்து புஜத்துக்குள் கட்டிக்கொண்டு கையை பிரித்து விட்டு கொண்டான். அப்பப்பா, எத்தனை அனுபவங்கள், பயங்கரமான கிறுக்குத்தனமான நம்ப முடியாத அனுபவங்கள் என்று சொல்லி தோலை குலுக்கி கொண்டான். கொஞ்சம் மௌனமாய் இருந்த பின், ராஜா, நீ பெங்களூர் போயிருக்க இல்லவா என்று தண்டான் திடுப்பென்று. 2-3 தடவை போயிருக்கேன். பெங்களூர் மைசூர் கார் ரோடு ரொம்ப பிரமாதமான சாலை இல்லையா? அதில் என்ன சந்தேகம்? அழகும் அமைதியும் நிறைந்த அந்த சாலையில் 9 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு விசித்திரமான அனுபவம் நேரிட்டது. இப்போ நினச்சா கூட வியர்க்கிறது என்று கைக்குட்டையால் முகத்தை துடைத்து கொண்டான். சாலையை பார்த்தேன். பஸ் எதுவும் வருகிறத வழியாய் தெரியவில்லை. நரீஷ் சொல்ல ஆரம்பித்தான். யாரும் உட்காராத சிம்மாசனம். பம்பாயில் என்னுடன் வேலை பார்த்த ஒரு டிடிஆருக்கு மைசூரில் கல்யாணம். நான் அப்போது பூனாவில் இருந்தேன். கல்யாணத்துக்கு போவதாக இல்லை. ஆனால் கல்யாணத்துக்கு முந்தைய தினம் எனக்கு பெங்களூரில் ஒரு வேலை வந்தது. அது முடிந்து கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டில் கொஞ்ச நேரம் சுற்றிவிட்டு கண்டோன்மெண்ட் ஸ்டேஷனில் உலாத்தி கொண்டிருந்த போது ஒரு நண்பரை சந்தித்தேன். நாளை ஞாயிற்றுக்கிழமை தானே, மைசூர் கல்யாணத்துக்கு போய் வரலாமே என்றார். புறப்பட்டு விட்டேன். கல்யாணம் முடிந்து அன்று சாயந்தரம் கிளம்புவதற்குள் பெங்களூர் போகும் ரயிலை மிஸ் பண்ணிவிட்டேன். பஸ் ஸ்டாண்டை அடைந்தேன். எக்கச்சக்கமான கூட்டம். பெங்களூர் பஸ்ஸுக்கு காலையிலேயே ரிசர்வ் பண்ணியிருக்க வேண்டுமாம். நான் பண்ணவில்லை. டாக்ஸிக்காரர்கள் ஆள் பிடித்து கொண்டிருந்தார்கள். தலைக்கு 12 ரூபாய். வேறு வழியில்லை என்று ஒரு டாக்ஸி நெருங்கிய போது கல்யாணத்துக்கு வந்திருந்த ஒரு வாலிபன் என்னை கூப்பிட்டான். அவன் பெயர் கோபாலி. மாப்பிள்ளையின் உறவு. எனக்கு பழக்கமானவன் தான். உற்சாகமாய் ஆரோக்கியமாய் கலகலப்பான பேச்சோடு இருந்தான். நான் ஸ்கூட்டரிலேயே பெங்களூருந்து வந்திருக்கிறேன். ஸ்கூட்டரிலேயே திரும்பி போகிறேன். நீயும் வருவதனால் வா என்றான். பிறகு என்னை ஏற இறங்க பார்த்து, ஒன்றும் ஸ்ட்ரெயினாக இருக்காது என்றான். அதுவே எனக்கு ஒரு சவால் மாதிரி இருந்ததால், ஸ்ட்ரெயின் என்ன பிரமாத ஸ்ட்ரெயின் என்று சொல்லிவிட்டு பில்லியனில் சாய்ந்து உட்கார்ந்து கொண்டேன்.
அப்போது சாயந்தரம் 6-6:30 மணி இருக்கும். குளிர் மெதுவாக பரவி கொண்டிருந்தது. பெங்களூர் சாலை வலுவலுவென்று ஜிலுஜிலுவென்று இருந்தது. கார்களும் பஸ்களும் ஜே ஜே என்று போய்க் கொண்டிருந்தன. கோபாலி சீட்டி எடுத்து பாடிக்கொண்டே ஓட்டினான். பாப்புலர் பாட்டு ஏராளமாய் ஸ்டாக் வைத்திருந்தான். வாய் வலிக்காதோ என்று எண்ணிக்கொண்டேன். மாண்டியாவை தாண்டி இருப்போம். பக்கத்திலே ஒரு மகிஷாசுர அம்மன் கோவில் இருக்கிறது, ரொம்ப விசேஷம், பார்த்து விட்டு போலாமா என்றான். வாட்சில் மணி பார்க்க முயன்றேன். இருட்டில் தெரியவில்லை. மணி 7:30 இருக்குமே, நேரமாகி விடாது என்றேன். ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம், அதில் என்ன ஆகிடப்போகுது என்று ஒரு கிளைப்பாதையில் ஸ்கூட்டரை திருப்பினான். ரஸ்தா குண்டும் குழியுமாக இருந்தது. ஒவ்வொரு குழுக்களிலும் என் எலும்பு நொறுங்கியது. ஆனால் அதற்கு பலன் இருந்தது. 2 மைல் தூரம் சென்றதும் ஒரு சிறிய அழகான ஆலயம் தெரிந்தது. கொஞ்சம் மேட்டுப்பாங்கான இடத்தில் இருந்தது. அதிக கூட்டம் இல்லை. தேவி உக்கிரமாக ஆனால் அழகாக காட்சி தந்தாள். பூசாரியாக உட்கார்ந்திருந்த சிறுவன் எங்களை கண்டதும் தானே தட்டில் சூடம் வைத்து கொளுத்தி தீபாராதனை காட்டினான். தட்டை எங்களிடம் நீட்டியதும் குங்குமம் எடுத்து கொண்டு தட்டில் ₹1/2 வைத்தேன். பூசாரி பையனுக்கு மிகவும் மகிழ்ச்சி. இருங்கள் என்று சொல்லி ஒரு சின்ன பொட்டலத்தில் குங்குமம் வைத்து மடித்து கொடுத்தான். பையில் போட்டுக்கொண்டேன். வெளிவந்து ஸ்கூட்டரை கோபாலி ஒரு உதைத்த போது யாரோ ஒருவர், பெங்களூர் போகிறீர்களா என்று அவனிடம் கேட்டார். ஆமாம் என்றதும், நீங்கள் வந்த வழியிலேயே திரும்ப தேவையில்லை, இதோ இப்படியே கிராஸ்கட் ரோட்டில் போனால் ஹை ரோடு வரும், 10 மைல் மிச்சம் என்று ஒரு குறுக்கு பாதையை காட்டினார். என்னத்துக்கு என்று நான் சொல்ல வாயெடுத்தேன். ஆனால் கோபாலி தேங்க்ஸ் என்று சொல்லி அவர் காட்டிய பாதையில் ஸ்கூட்டரை திருப்பி விட்டான். வண்டி அவனுடையது, நான் ஓசி. பெட்ரோல் இனாமாகவா கிடைக்கிறது? ஆகவே பேசாமல் இருந்தேன். ஆனாலும் உள்ளூர ஒரு திகில். முதுகில் பூரான் உரிகிற மாதிரி உறுத்தியது. இத்தனைக்கும் நான் ரொம்ப தைரியசாலி என்று பெயர். கொஞ்ச தூரத்திற்கு சாலை நன்றாக இருந்தது. பிறகு சுமாராக இருந்தது. அது பின் படு மோசமாயிற்று. இறங்கி நடந்து விடலாமா என்று கூட எண்ண வைத்தது. அப்படி நினைத்த அதே வினாடி ஸ்கூட்டர் 2-3 இருமல் இருமிவிட்டு நின்று விட்டது. கோபால் இறங்கி எதையோ கலற்றி பரிசோதித்தான். எனக்கு ரயிலை பற்றியே ஒன்றும் தெரியாது. ஸ்கூட்டரை என்ன கண்டேன். எங்கேயாவது கொஞ்சம் தூரம் தள்ளி கொண்டு போகலாம் என்றான். ஆமாம் என்றேன். ஸ்கூட்டரை அவன் தள்ளி கொண்டு முன்னே செல்ல நான் பின்னே நடந்தேன். மணி 9 இருக்கும். கருப்பு போர்வை மாதிரி இருட்டு எங்களை சூழ்ந்திருந்தது. ஒரு பிறை நிலா மட்டுமே தெரிந்தது. வானத்தில் நிறைய நட்சத்திரங்கள். ஒரு மேகம் ஏதோ ராட்சச மிருகம் போல மிதந்து கொண்டிருந்தது. அந்த வெளிச்சத்தில் நடந்தோம். காக்கை கூட எதிர்பாராத சாலையாக இருந்தது. அதோ ஒரு வீடு தெரிகிறது என்றான் கோபாலி. உற்று பார்த்தேன். ஆம், ஒரு வீடு. வீடு அல்ல, ஒரு பெரிய கட்டிடம் மாதிரி தெரிந்தது. கிட்டத்தில் செல்ல செல்ல அது ஒரு பழைய மாளிகை என்று புலப்பட்டது. அதற்கு செல்லும் நீண்ட பாதையும் அதை அடைத்தாற்போலிருந்த இரும்பு கேட்டும் தென்பட்டன. கேட்டின் மீது கைகளை ஊன்றி கவனித்த பொழுது கட்டடம் வெகு தொலைவில் இருக்கிறது என்று தெரிந்தது. கேட்டின் மறுபுறம் ஒரு மரக்கூண்டு இருந்ததால் அங்கே ஒரு வாட்ச்மேன் இருக்க வேண்டும் என்று ஊகித்தோம். யாரப்பா இங்கே என்று கோபாலி கேட்டான். பதில் இல்லை. ரொம்ப நேரம் நாங்கள் மாறி மாறி சேர்ந்தும் கூவிய பிறகு எங்கேயோ எதுவோ நகர்கிற மாதிரி ஓசை கேட்டது. ஒரு முட்டை விளக்கின் வெளிச்சம் அசைந்தது. ஆனால் யாரும் வரவில்லை. மரக்கூண்டுக்குள் அந்த மினுமினுப்பு மட்டுமே தெரிந்தது. அந்த விளக்கு அணையாமல் இருக்க வேண்டுமே என்று என் உள்ளம் பிரார்த்தனை செய்தது. யார்ப்பா உள்ள, எழுந்து வாயேன் என்று கோபாலி மறுபடியும் கூப்பிட்டான். ஒரு இருமல் சத்தம் கேட்டது. பிறகு யார் யார் நீங்க? இங்கே யாரும் வரக்கூடாது, போங்க போங்க என்று ஒரு குரல் பதிலளித்தது. கரகரப்பான குரல். அதிலே கொஞ்சம் கூட கருணையோ ஈரமோ தெரியவில்லை. கொஞ்சம் கதவை திறங்க என்றேன் நான். ஸ்கூட்டர் ரிப்பேர் ஆகிவிட்டது, வழி தெரியல, ராத்திரி தங்கிவிட்டு காலையில் போய்விடுகிறோம். அப்போது எவரும் எங்களை நோக்கி வரவில்லை. ஆனால் அந்த குரல் பதிலளித்தது. ராத்திரி தங்குறீங்களா? இங்கேயா? பைத்தியம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? போங்க, போயிடுங்க. இந்த ராத்திரி தங்குறவங்க யாருமே காலையில் உயிரோட திரும்பி போனதில்லை, புரியுதா? போயிடுங்க பேசாம. உருவம் தெரியாமல் வெறும் குரல் மட்டும் கேட்டபோது எனக்கும் கோபாலிக்கும் கொஞ்சம் திகில் ஏற்படத்தான் செய்தது. இந்த அட்மாஸ்பியரே என்னமோ போல இருக்கு நரேஷ். ஸ்கூட்டரை இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி கொண்டு போகலாம், மெயின் ரோடு வந்துவிடும் என்று என் காதருகே கிசுகிசுத்தான் கோபாலி. ஆனால் 2 பேரில் நான் கொஞ்சம் தில் உள்ளவன். ஓடுகிற பாம்பை துரத்தி கொண்டு போய் மிதிக்கின்ற வயது. இந்த பழம்பெரும் கட்டிடத்தில் என்னவோ ஒரு மர்மம் இருக்கிறது, அதை கண்டாக வேண்டும் என்று எனக்கு கிட்டத்தட்ட ஒரு வெறியே ஏற்பட்டுவிட்டது. யாரும் வரக்கூடாது என்ற எச்சரித்த குரலை லட்சியம் செய்யாமல், கேட்ட திறங்க, முதல்ல கிட்ட வந்து உங்கள் முகத்தை காட்டி பேசுங்க என்றேன். கோபாலி என் கையை இருக்க பிடித்து கொண்டு தன் கெஞ்சுதலை மறுபடியும் மானசீகமாக தெரிவித்தான். என்னுடைய விடாப்பிடி அந்த குரலுக்குடையவனை மசிய வைத்திருந்தது போலும். அந்த விளக்கு வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அருகில் வந்தது. அது ஒரு ஹரிக்கேன் விளக்கு. அதை தூக்கி பிடித்திருந்த கையில் சருமம் சுருங்கி நரம்புகள் புழைத்திருந்ததைக் கண்டு அது ஒரு கிழவன் என்று தெரிந்தது. அழுக்காக 2-3 சட்டையும் அதன் மேல் கோட்டும் போட்டிருந்தான். விளக்கை தூக்கி பிடித்தபடி எங்களை நோக்கி வந்தான்.
அவனுடைய ஷெட்டுக்கும் கேட்டுக்கும் 10-15 தூரம்தான் இருக்கும். இருந்தாலும் அவன் எங்கேயோ தொலைதூரத்திலிருந்து மணிக்கணக்காக மைல் கணக்காக வந்து கொண்டே இருப்பது போல ஒரு பிரம்மை ஏற்பட்டது எங்களுக்கு. இங்கெல்லாம் தங்க முடியாது, போன்னு சொன்னனே, உங்களுக்கு காது கேட்கல என்று கரகரத்த குரலில் முதலில் கவனிக்கவில்லை. அதற்கு நான் எப்படிப்பட்டவரையும் மசி வைக்கும் மந்திரக்கோலை கேட்டின் வழியாக அவன் கண் முன்னே நீட்டினேன். 5 ரூபாய் நோட்டு. அவன் வாங்கி கொள்ளவில்லையே தவிர கேட்டை திறந்தான். என்ன வேணும் உங்களுக்கு என்றான். ஸ்கூட்டர் ரிப்பேர் ஆகிடுத்து, ராத்திரி வேலை, இங்கே தங்கிட்டு விடிய காலை எழுந்து போய் விடுகிறோம், உங்கள் எஜமானுக்கிட்ட சொல்லப்பா என்றேன். எஜமானரா? மாளிகையை ஒரு முறை நோக்கிவிட்டு எங்களை பார்த்து சிரித்தான். உதட்டுக்கு மேல் மீசை குலுங்கியது. அங்கே எஜமானர் யாரும் கிடையாது, காலி பங்களா என்று. எத்தனை நாளாக காலியாக இருக்குது? 60 வருஷத்துக்கு மேலே. கோபாலியும் நானும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டோம். இந்த ரூபாயை வாங்கிக்கிங்க முன்னால என்று மறுபடியும் நோட்டை நீட்டினேன். அவன் பரிதாபத்துடன் தலையை அசைத்தான். பணத்துக்காக இல்லைங்க, உங்களை பார்த்தா நல்லவங்களா தெரியுது, இது நல்ல இடம் இல்லை. சற்று தயங்கி விட்டு சொல்ல வேண்டாம் என்று நினைத்ததும் சொல்லிவிட்டான். அது பாலடைஞ்ச மாளிகை, பேய் பிசாசுகள் உலாவற இடம். ஓ என்றான் கோபாலி. சரி போயிடலாம் என்று என் கையை பிடித்தான். நான் மெல்ல கையை விடுவித்து கொண்டேன். பெரியவரே, எதுக்கும் இதை வச்சுக்கங்க என்று சொல்லி நோட்டை அவன் கோட்பைக்குள் நானே சொருகிவிட்டேன். பேய் பிசாசுகளை பற்றி நாங்கள் ஆராய்ச்சி செய்கிறவங்க தான் பல கட்டுரைகள் எழுதியிருக்கோம், லெக்சரர்கள் பண்ணியிருக்கோம். அதனால் எங்களை பற்றி பயப்படாதீங்க, முன்ன போங்க என்று அவர் தோளில் கை வைத்து வற்புறுத்தினேன். கோபாலின் முகத்தை பார்த்தேன். எதனாலோ தெரியவில்லை, முதலில் இருந்த திகில் இப்போது குறைந்திருந்தது. என்னைப் போலவே அவனிடமும் ஒருவித ஆர்வம் ஏற்பட்டிருந்தது. கிழவன் முன்னே நடந்தான். கோபாலி ஸ்கூட்டரை போர்ட்டிகோயில் ஓரத்தில் நிறுத்தினான். அது வெறும் மாளிகை அல்ல, ஒரு சின்ன அரண்மனை. ஆனால் தூசியில் புதைந்திருந்தது. ஒட்டடையின் மனம் மூக்கை அடைத்தது. அரிக்கேன் விளக்கை தூக்கி ஒரு காகிதத்தை கொளுத்தி மூளையிலிருந்த பெரிய மெழுகுவர்த்தியை ஏற்றினான் கிழவன். 4 திசைகளிலிருந்தும் அவற்றின் நிழல் ஒன்றோடொன்று மோதிய போது வினோதமான அமானுஷ்ய உருவங்கள் சுவர்களிலெல்லாம் தரையெங்கும் திடீரென தோன்றி படைபடையாக சஞ்சரித்தன. அது முன் ஹால். வெல்வெட் போர்த்தப்பட்ட பழைய சோஃபாக்களும் உயரமான முதுகுகளை கொண்ட நாற்காலிகளும் போடப்பட்டிருந்தன. ஒரு தட்டு தட்டினால் அந்த மாளிகையே மூழ்கடிக்கக்கூடிய புழுதி கிளம்பும் போல் இருந்தது. ஹாலை அடுத்து ஒரு பெரிய அறை இருந்தது. அதை சாவி கொண்டு திறக்கும் முன் கிழவன் மறுபடியும் எங்களை கெஞ்சுகிற மாதிரி பார்த்துவிட்டு, மறுபடியும் சொல்கிறேன், பார்த்து விட்டு போயிடுங்க, இங்கே யாரும் ராத்திரி தங்கினது கிடையாது, தங்கினால் காலையில் உயிரோட திரும்பியதும் கிடையாது என்றான். ஏன், அப்படி என்ன நடந்துரும் என்று தைரியத்தை கூட்டிக் கொண்டு கோபாலி கேட்டான். ராஜா ஹனுமந்தப்பாவின் ஆவி அவர்களை கழுத்தை நிறுத்திவிடும். ஒரு வினாடி ஆழ்ந்த நிசப்தம் நிலவியது. எங்கள் மார்பு அடித்துக்கொள்ளும் சத்தமே பிரம்மாண்டமாக கேட்டது. கிழவன் ஒரு பெருமூச்சு விட்டான். பாவம், சின்ன வயது, ஆனால் இவர்களுடைய விதி இப்படி இருந்தால் யார்தான் காப்பாற்ற முடியும் என்று அந்த பெருமூச்சு சொல்லாமல் சொல்லியது. அடுத்த கதவை திறந்தான். அங்கேயும் மூளைக்கு மூளை மெழுகுவர்த்திகளை கொளுத்திய பின்னர் தான் இன்னும் விஸ்தாரமான, இன்னும் அலங்காரமான மண்டபம் என்று தெரிந்தது. அறை பூரா நிலைக்கண்ணாடிகள் நின்றிருந்தன. மிக உயரத்தில் வர்ணக்கோலங்கள் போட்ட விதானம் இருந்தது. அங்கிருந்து அழகழகான லஸ்தர் விளக்குகள் தொங்கின. ஆனால் கீழே நடந்து கொண்டிருக்கிற ஏதோ ஒரு சோக நாடகத்தை பார்த்து துன்பப்பட்ட மாதிரி அந்த லஸ்தர்களில் ஒரு சோகமும் மௌனமும் குடிகொண்டிருந்தன. எல்லா சாளரங்களும் கதவுகளும் சாத்தப்பட்டிருந்தும் கூட ஏர் கண்டிஷன் மாதிரி ஒரு குளிர்ச்சியை உணர்ந்தோம். அந்த குளிர்ச்சி இன்பமாக அனுபவிக்கக்கூடியதாக இல்லாமல் முதுகுத்தண்டில் ஏற்றிக்கொள்ளும் சில்லிப்பாக இருந்தது. அந்த பரந்த அறையின் ஓரங்களில் சுவர்களை ஒட்டினாற்போல் பல்வேறு ஆசனங்கள் போடப்பட்டிருந்தன. கொஞ்சம் உயர்ந்ததாக இருந்த மேடையில் பழைய சிம்மாசனம் ஒன்று நடுநாயகமாக காணப்பட்டது. எவ்வளவு பழுதாயிருந்த போதிலும் அதன் தோற்றம் பளபளத்தது. முதுகிலும் கைகளிலும் கற்கள் பதிக்கப்பட்டிருந்தன. ராஜா ஹனுமந்தப்பாவின் சிம்மாசனம் என்றான் வேலைக்கார கிழவன். இதிலே உட்கார்ந்தபடிதான் அவர் இறந்து போனார். அதுக்கப்புறம் யாரும் இதிலே உட்கார்ந்தது கிடையாது என்றான். அந்த ராஜா எப்போது இறந்து போனார் என்று கோபாலி கேட்டான். என் பாட்டனார காலத்தில் 150 வருஷத்துக்கு மேல் இருக்கும். இதில் உட்கார்ந்தபடி இறந்து போனார் என்று சொன்னீர்களே, ஏன் மாரடைப்பா? இல்லை, தற்கொலை செஞ்சுக்கிட்டார் என்றான் கிழவன் அமைதியாக. எங்கள் இமைகள் ஒரு கணம் படபடப்ப மறந்து விட்டது. கொஞ்சம் நேரம் கழித்துத்தான் ஏன் என்றான் கோபாலி. எனக்கு விவரமாய் தெரியாது. அவர் ரொம்ப செல்வாக்கா இருந்த பக்கத்தில் ஆண்டு கொண்டிருந்தாராம். பரம்பரை பெருமை உள்ளவர். ஆந்திர ராஜ்யத்தில் ஒரு ராஜகுடும்பத்திலே அவருக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருந்தாங்களாம். கல்யாணம் கோலாகலமாய் நடந்த, பிரமாதமாய் ஏற்பாடு செய்திருந்தார்கள். அக்கம் பக்கத்து ராஜாக்கள் எல்லாரும் வந்து குழுமியிருந்தார்கள். ஆனால் கல்யாணத்துக்கு முதல் நாள் பெண் காணாமல் போயிட்டது. கல்யாண பொண்ணா? ஆமாங்க, அவங்க ஊர்லேயே யார் மேலேயோ ஆசையாம். அது இஷ்டத்துக்கு விரோதமாக இந்த கல்யாணம் முடிவு செஞ்சுருந்தாங்களாம். அதனால கடைசி நிமிஷத்தில் அந்த பொண்ணு வடக்கே எங்கேயோ ஓடி போயிட்டாலாம். இங்கே என்னடானா ராஜாக்கள் மேலே ராஜாக்கள் கூடியிருக்காங்க. விஷயத்தை கேள்விப்பட்டு எல்லோரும் சிரிச்சாங்களாம். எங்கள் ராஜாவுக்கு ஒரே அவமானமாக போயிடுச்சு.
அன்னைக்கு ராத்திரி இந்த சிம்மாசனத்திலிருந்து உடைவாளில் தன் களத்தை தானே வெட்டி கொண்டு செத்து விட்டார். காலையில் கதவு திறந்து பார்த்த பிறகுதான் அந்த கோரத்தை எல்லோரும் பார்த்தாங்க. நானும் கோபாலியும் அந்த வெற்று சிம்மாசனத்தை கண்ணெடுக்காமல் பார்த்தபடி இருந்தோம். அந்த வினாடி கூட அங்கே ராஜா ஹனுமந்தப்பா வந்து உட்காருவது போலவும், தலையில் கைகளினால் பீத்துக்கொள்கிற மாதிரியும், வெறிக்கிற மாதிரியும், வாளினால் களத்தில் அறுத்துக்கொள்கிற மாதிரியும் அடுத்தடுத்த காட்சிகள் ஸ்லோ மோஷனில் நடந்தன. அப்புறம் அப்பால் என்ன, ஒரு ராஜா தன் சிம்மாசனத்திலே செத்து போனார்னா, அதுவும் தற்கொலை பண்ணிட்டார்னா அந்த ராஜ்யம் எப்படி உருப்படும்? சின்ன பின்னமாக செதஞ்சு விட்டது. கடைசியில் இந்த மாளிகை மட்டும்தான் மிஞ்சிச்சு. இது சுற்றி இருக்கிற 1000 ஏக்கர் நிலம், அரண்மனை கிஜாவில் இருக்கிற நகைகள், இதெல்லாம் யார் எடுத்துக்கொள்கிறதுன்னு சண்டை வந்தது. வெள்ளைக்காரா சமாதம் பண்ணி ஆளுக்கு கொஞ்சம் பிரித்து கொடுத்து விட்டு தானும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டான். இந்த மாளிகை பாக்கி இருந்தது. ராஜவம்சத்தில் ஒருத்தர் தான் குடும்பத்தோடு கொஞ்ச நாள் தங்கியிருந்தார். ஒரு நாள் ராத்திரி ரத்தமாக கக்கி கொண்டு விழுந்து அவரும் இறந்து போயிட்டார். அவரோட குடும்பம் பூரா பூனாக்கு போய்விட்டது. அதன் பிறகு ஒவ்வொருவராய் பல பேர் தங்கினாங்க. வந்த தினத்தன்றே நடு ராத்திரியில் சில பேர் உயிர் விட்டுட்டாங்க. தினம் 12 மணிக்கு இங்கே ஒரு சிரிப்பு சத்தம் கேட்கும். ராஜாவோட ஆவி வரும். கிழவன் ஏற்றி வைத்த மெழுகுவர்த்திகளில் 2 அணைந்து விட்டது. அதன் மெல்லிய புகைப்படலம் மட்டும் நடு அந்தரத்தில் சதிராடியதை பார்க்கையில் நீண்ட எலும்பு உருவங்கள் ஒன்றோடொன்று மோதிக்கொள்கின்ற மாதிரி இருந்தது. கிழவன் என் கைகளை பற்றி கொண்டு, உங்களை பார்த்தாலே நல்லவங்களா இருக்கீங்க, சின்ன வயசு, அநியாயமாக உயிரை விட்டுறாதீங்க, பார்க்கணும்னு சொன்னீங்க, பார்த்தாச்சு, புறப்பட்டு போயிடுங்க என்றான். கோபாலின் முகத்தை பார்த்தேன். தன் கலவரம் எனக்கு தெரியக்கூடாது என்று எண்ணிய மாதிரி தலை குனிந்திருந்தான். நான் பொய் சொல்லலை, இந்த நரசிம்மஹள்ளி வட்டாரத்தில் யார் வேணும்னாலும் கேளுங்க, நான் சொன்னது உண்மைன்னு சொல்லுவாங்க என்று கிழவன் கூறிக்கொண்டிருந்த போது, நரசிம்மஹள்ளி என்றா சொன்னீங்க என்றான் கோபாலி. ஆமாம், இதுதான் அந்த ஊரோட பேர். ஏங்க, இங்கே ஒரு பிடபிள்யூடி இன்ஜினியர் ஆஃபீஸும் வீடும் இருக்கிறது இல்லை என்றான். ஆமாங்க, இப்படியே இடது கை பக்கமாக 2 மைல் போனீங்கன்னா அங்கே வீடு வரும் என்றான் கிழவன். கோபாலி கைகளையார்த்தை பார்த்து கொண்டான். மணி 8:15 தான் ஆகுது, போய் பார்த்துடலாம் என்றான் அரை நம்பிக்கையுடன். என்ன சொன்னாலும் இங்கிருந்து என்னை கிளப்ப முடியாது என்று அவனுக்கு புரிந்துவிட்டது. ஆமாங்க, போயிடுங்க என்றான் வேலைக்காரன். கோபாலி, உனக்கு பயமாக இருந்தால் போ, நான் இருந்து பார்த்துட்டு வர்றேன் என்றேன். கோபாலி பண்பாடுள்ள இளைஞன். என்னை ஆபத்தில் சிக்க வைத்துட்டு தான் மட்டும் போவது அவனுக்கு பிடிக்கவில்லை. உன்னை விட்டுட்டு நான் போக போகிறதில்ல. அந்த இன்ஜினியரிங் வீட்டுக்கு போய் ஸ்கூட்டரை ஏதாவது ரிப்பேர் பண்ண முடியுமான்னு பார்க்க சொல்கிறேன். ஸ்கூட்டரை சரி பண்ணி விட்டால் அதிலேயே வர்றேன், இல்லாட்டி நடந்தே திரும்பி வர்றேன். எப்படியும் 11 மணிக்குள்ளே திரும்பி வந்துடுறேன். பிஸ்கட் டீ ஏதாவது கிடைச்சா கொண்டு வர்றேன். ராத்திரி 2 பேரும் இருந்து பார்த்துடலாம் என்று அவன் குரலில் உண்மை தொனித்தது. சரி, நீ போயிட்டு வா என்று அவனை அனுப்பி வைத்தேன். வழிகாட்டுவதற்காக வேலைக்கிழவன் அவனுடன் சென்றான். நான் சுவரில் மாட்டியிருந்த ஓவியங்களை ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டிருந்தேன். எங்கேயோ ஒரு சுவர்க்கோழி ரீங்காரத்தை தவிர வேறு சத்தம் கேட்கவில்லை. எப்போதாவது ஒரு பறவை வேகமாக சிறகடிக்கிற மாதிரி படபடப்பு கேட்கும். மெழுகுவர்த்திகளின் சுடரம் எல்லாம் ஆடின. அது மிக நீளமான அறை. உடல் மெலிவதற்காக வாக்கிங் போக விரும்புபவர்கள் இங்கே தினம் 50 நடை உலாத்தினால் போதும் என்று எண்ணிக்கொண்டேன். கொஞ்ச நேரம் ஒரு நாற்காலியின் முனையில் உட்கார்ந்தேன். நிலைக்கண்ணாடியில் என் உருவத்தை பார்த்து கொண்டேன். கதவுகளின் பிடிகளை இழுத்து பார்த்தேன். நேரம் ஓடிக்கொண்டிருந்தது. உயிரில்லாத அந்த மாளிகையில் எங்கேயோ ஒரு கடிகாரம் மட்டும் ஓடிக்கொண்டிருந்தது போலும். எனக்கு தாகமாய் இருந்தது. தண்ணீர் ஜாடியில் நீர் இருந்தது. ஆனால் அதன் அழுக்கை பார்த்ததும் தாகம் போய்விட்டது. மணி 11 அடிப்பது கேட்டது. பிறகுதான் எனக்கு கோபாலி பற்றிய ஞாபகம் வந்தது. ஏன் வரல? போன இடத்துல அவனை யாராவது தடுத்து நிறுத்திட்டாங்களா? வழியில் ஏதாவது, அல்லது போகும்போதே ஏதாவது விபத்தோ? நிமிடங்கள் ஓட ஓட எனக்கு இருப்பு கொள்ளவில்லை. கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தேன். பிறகு கேட்டை அடைந்தேன். ஷெட்டுக்குள் வேலைக்கார கிழவன் குரட்டை விட்டு கொண்டு தூங்குகிற சத்தம் கேட்டது. கிரீச் என்று கேட்டை திறந்து கொண்ட போது கூட அவன் எழுந்திருக்க காணோம். மெயின் ரோடு எந்த பக்கம் இருக்கும் என்று எண்ணியவாறு கொஞ்ச தூரம் நடந்திருப்பேன். எதிரில் கோபாலி வருவது கண்ணில் பட்டது. ஸ்கூட்டர் இல்லை, நடந்துதான் வந்தான். என்ன ஆச்சு? இன்ஜினியர் வீட்டை கண்டுபிடிச்சியா என்றேன். என்றான். ஸ்கூட்டரை சரிவதாக சொன்னார்களா? அதற்கும் என்று தான் பதில் வந்தது. போன இடத்தில் அவனை பயமுறுத்தி இருப்பார்கள் என்று ஊகித்து கொண்டேன். உள்ளுக்குள் ஆடி போயிருப்பதால் வாய் விட்டு பேச விரும்பாமல் இருக்கிறான் என்று நினைத்தேன். எனக்கு முன்னதாகவே வேகமாக நடந்து சிம்மாதன அறையை அடைந்தான் கோபாலி. அவனுடைய வேகம் ஆச்சரியத்தை அளித்தது. எதையோ கண்டுபிடிக்க அல்லது எதையோ செய்து முடிக்க ஆர்வமாக இருப்பது போல தோன்றியது. என்ன கோபாலி, ஏன் என்னவோ போல இருக்க என்ற கேள்விக்கு பதில் ஒன்றும் கூறாமல் பின்கையை கட்டுபடி அறையில் உலாத்த தொடங்கினான். கை கடிகாரத்தை பார்த்தேன். மணி 11:45. ராஜா ஹனுமந்தப்பாவின் ஆவி அப்படி ஒன்று இருக்குமானால் பிரசன்னமாவதற்கு 15 நிமிடங்கள் இருந்தன. இங்கிருந்தோ இனம் தெரியாத ஒளியொன்று கேட்டது. உற்று கேட்டேன். யாரோ சிரிக்கின்ற சத்தம். அந்த சிரிப்புச் சத்தம் கேட்கிற வரையில் நான் தைரியமாகத்தான் இருந்தேன். பேயாவது பிசாசாவது என்று எனக்குள் நானே சொல்லி சிரித்து கொண்டிருந்தேன். எனக்கும் தெரியும் நான் பிசிக்ஸ் மாணவன் என்று. துரும்பு அசைவதானாலும் விஞ்ஞான அடிப்படையில் தான் அசையும் என்று தீவிரமாய் நம்பிக்கொண்டிருந்தவன். அந்த உருவமில்லாத சிற்புக்கு ஏதோ ஒரு உற்பத்தி ஸ்தானம் இருக்கத்தான் வேண்டுமென்று எண்ணியனால்
அந்த பெரிய அறையின் எல்லா பகுதியும் நோட்டம் விட்டேன். அந்த சிரிப்பை வெளியிட்டது ஒரு பேய் என்றால் அது பெரிய குறும்புக்கார பேயாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நான் ஆராய்கிறவன் போல் நாலுபுறமும் பார்த்தவுடன் சிரிப்பை நிறுத்தி கொண்டது. நான் தலையை தாழ்த்திய மறு வினாடியே மறுபடியும் சிரித்தது. எங்கேயாவது மணி அல்லது தட்டு அல்லது டம்ளார் உரசிக்கொண்டு சிரிப்பு போன்றதொரு ஒளி எழுப்புகிறதோ என்று கூர்ந்து கவனித்தேன். அலமாரியில் கண்ணாடி டம்ளார்களும் பீங்கான் தட்டுகளும் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. ஆனால் மயிரலை கூட அவை அசைவதாக காணும். கோபாலி, உனக்கு கேட்கிறதா என்றேன். என்ன என்று கேட்கிற மாதிரி தலையை மட்டும் அசைத்தான். அந்த சிரிப்பு சத்தம் இதோ இப்போ என்று நான் பரபரக்கையில் ஹா 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 என்று மறுபடியும் அந்த சிரிப்பு சத்தம் கேட்டது. ஆனால் ஒருவர் சிரிப்பதல்ல, பல பேர் சிரிக்கிறார் போல். ராஜா ஹனுமந்தப்பா கல்யாணம் செய்து கொள்ளவிருந்த பெண் ஓடிப்போன சமயத்தில் பல ராஜாக்கள் சிரித்தார்கள் என்று வேலைக்கார கிழவன் சொன்னது எனக்கு ஞாபகம் வந்தது. கோபாலி, நீ போயிருந்த இடத்தில் யார் இருக்கிறாங்க? பேசாமல் அங்கேயே போய் தங்கிடலாமா என்று கேட்டேன். வேண்டாம் என்றான். அதுவரை பயந்தவனாக இருந்து கொண்டிருந்த அவன் இப்பொழுது உறுதியாக அவசரமாக கூட பேசியது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. கடிகாரத்தை பார்த்தேன். மணி 12 அடிக்க 12 நிமிடம் இருந்தது. வினாடி முள் கைகடியாரத்தில் குதித்து குதித்து நகரும் போதெல்லாம் ஏன் இப்படி அவசரப்பட்டு ஓடுகிறது என்று ஒருபுறம் தோன்றியது. மறுபுறம் இன்னும் வேகமாக ஓடி அந்த பிசாசு வேலையை சீக்கிரமாக தாண்டிவிடக்கூடாதா என்றும் தோன்றியது. எங்கள் பேச்சு குரலும் சந்தடியும் காவல்கார கிழவனை எழுப்பிவிட்டது போல் இருக்கிறது. அல்லது அந்த பயங்கர வேலை நெருங்க நெருங்க அவனுக்கே தூக்கம் விழித்து விட்டதோ என்னவோ. கிரீச் கிரீச் என்று அவன் பல கதவுகளை திறந்து கொண்டும் சாத்தி கொண்டும் வந்தான். முதலில் அவன்தான் வருகிறான் என்பதை புரிந்து கொள்ளாமல் யாரெங்கே என்று சத்தமாக குரல் கொடுத்தேன். நான் தான் சார் என்றான் அவன். பிறகே எனக்கு தைரியம் வந்தது. கிழவன் உள்ளே வந்து, சார் மணி 12 போகுது, இப்பவும் ஒன்றும் கெட்டு போடல. தயவு செய்து சார், சின்ன வயசாக இருக்கிறீங்க, நீங்கள் யாரோ என்னவோ தெரியாது, போயிடுங்க சார். இருந்தாலும் பரிதாபமாக இருக்குது, போயிடுங்க தயவு பண்ணி. முட்டாள்தனமாக உங்களை நீங்களே கெடுதி ஏற்படுத்திக்காதீங்க என்றான் மூச்சிறைக்க. பீதியை குழம்பாய் பண்ணி அவன் முகம் பூரா அப்பியிருந்த மாதிரி இருந்தது. நான் அவனுக்கு கொஞ்சம் கனிவாக பதில் சொல்லியிருப்பேன். அதற்குள் கோபாலி மிக முரட்டுத்தனமாய், உன்னை யார் எங்கே கூப்பிட்டது? எங்களை பார்த்துக்க எங்களுக்கு தெரியும், போ என்று கத்தினான். ஏதோ இவனுடைய வீட்டில் தான் கிழவன் ஆக்கிரமிப்பு செய்திருக்கிற மாதிரி இதென்ன குருட்டு அதிகாரம் என்று நான் எண்ணிக்கொண்டேன். சரி சார், நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் என்று கூறிவிட்டு திரும்பியன் கதவினரவே வந்து நின்றான். ஆனால் ஒன்று. என்ன என்று கோபாலி சீறினான். அந்த சிம்மாசனத்தில் மட்டும் உட்காந்துராதீங்க, வேற நாற்காலி கட்டில் எதில் வேணாலும் உட்காருங்க, அந்த சிம்மாசனம் மட்டும் வேண்டாம். சரி சரி தெரியும் போ என்று அவனை விரட்டினான் கோபாலி. கொஞ்ச நேரமாய் மறந்து போயிருந்த அன்று வெற்று சிம்மாசனத்தை நான் மறுபடியும் பார்த்தேன். அது காலியாக இருப்பதே ஒரு பயங்கரமான அழைப்பாக இருந்தது. வாக்கண்ணே, வந்து என் மடியில் உட்கார்ந்தேன் என்று ஒரு தாய் தன் குழந்தையை அழைப்பது போல அது வாய்விட்டு கெஞ்சுகிற மாதிரி எனக்கு பிரம்மை ஏற்பட்டது. சைத்தான் கூட அப்படித்தான் பிரியமாக மென்மையாக அழைக்கும் என்று ஞாபகப்படுத்தி கொண்டு கோபாலியை பார்த்தேன். மைசூரிலிருந்து என்னை ஸ்கூட்டரில் அன்புடன் அழைத்து வந்த அந்த இனிமையான கோபாலிக்கும் இப்போது இந்த அறையில் இருந்த கோபாலிக்கும் பெரும் வித்தியாசம் இருக்கிற மாதிரி எனக்கு பட்டது. கோபாலி என்று ஏதாவது பேசலாம் என்று முயன்றேன். அவன் நான் ஒருவன் இருப்பதையே மறந்துவிட்டார் போல குறுக்கும் நெடுக்குமாக உலாவ ஆரம்பித்தான். முதலில் மெல்ல நடந்து கொண்டிருந்தவன் கொஞ்சம் கொஞ்சமாக வேகமாக நடக்க ஆரம்பித்தான். கைகால்கள் சங்கிலி போட்டு கூண்டில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு மிருகம் இருப்பு கொள்ளாமல் தவிக்கின்ற மாதிரி அவன் நடையில் வேகமும் தாகமும் வெளிப்பட்டன. தோட்டப்பக்கம் செல்லும் ஒரு கதவு இருந்தது. அதை திறந்து கொண்டு வெளியே சென்றான். எதையோ தேடுகிறவன் போல் அங்கே ஓடினான். பிறகு அறைக்குள் திரும்பி வந்தான். வேகமாக நடக்கலானான். அவன் முகத்தை கவனிக்க முயன்றேன். 4 மூலைகளிலும் கொளுத்து வைக்கப்பட்டிருந்த மெழுகுவர்த்திகள் இப்பொழுது மங்கிக் கொண்டிருந்ததால் அவன் என்ன உணர்ச்சியில் இருக்கிறான் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் அவனுக்குள் ஒரு கொடூரமான காட்டு விலங்கு குடியேறிவிட்ட மாதிரி இருந்தது. அவனுடைய மூச்சு புஷ் புஷ் என்று வெளிப்பட்டது. கைகளையும் கால்களையும் வீசி போட்டபோது ஆசிலேட்டிங் விசிறியால் விஸ் என்று ஒரு அடித்து விளக்குமே அந்த மாதிரி மோதி நகர்ந்தன. அதிலே எனக்கு பயம் ஏற்பட்டது. கோபாலி, ஏன் இப்படி நடப்போடுற? கொஞ்ச நேரம் பேசாமலேன் என்றேன். அவன் பதிலளிக்கவில்லை. முன்னை காட்டிலும் வேகமாக நடை போட்டான். அவனுக்கு உடம்பில் ஏதாவது கோளாறு ஏற்பட்டு விட்டதோ என்று எனக்கு கவலை ஏற்பட்டது. ஆரம்பத்திலெல்லாம் நான் தைரியமாகத்தான் இருந்தேன் என்றால் ஒருவேளை இவனுடைய துணை இருந்ததாலோ என்னவோ இப்போது அவனுக்கே ஏதோ நேர்ந்துவிட்ட மாதிரி இருக்கிறதே. எப்படியாவது அந்த பயங்கர முகூர்த்தத்தை தாண்டிவிட வேண்டும். பொழுது விடுந்ததும் இவனோடது பெங்களூர் பயணத்தை தொடரும் முன்னால் ஒரு டாக்டரிடம் அழைத்து போய் காட்ட வேண்டும். கடிகாரத்தை அச்சத்தோடும் ஆவலோடும் பார்த்தேன். 12க்கு 2 நிமிடம் தான் இருந்தது. கோபாலி வேகமாக நடை என் மண்டைக்குள்ளும் மார்புக்குள்ளும் புகிந்தார் போல் இருந்தது. கோபாலி, நில்லு, ஸ்டாப் இட் என்று கோபமாக ஒரு அதட்டல் போட்டேன். உடனே அவனுடைய நடை வேகம் குறைந்தது. ஆனால் அதுவே மேலும் பயம் விளைவிக்கக்கூடியதாக ஆகிவிட்டது. இரவு நேரத்தில் இரையை பிடிப்பதற்காக திருட்டுத்தனமாக சஞ்சரிக்கும் மிருகத்தின் வஞ்சகம் அவனுடைய நடையில் இப்போது தென்படலாயிற்று. கோபாலி, நிறுத்து உன் நடையை, உட்கார் கொஞ்ச நேரம் ப்ளீஸ் என்றேன். அப்படி சொல்வதற்காகவே காத்திருந்த மாதிரி சரையல் என்று கோபாலி உட்கார்ந்தான்.
எந்த சிம்மாசனத்தில் உட்காரக்கூடாதென்று வேலைக்காரன் எச்சரித்தானோ அதே சிம்மாசனத்தில். கோபாலி, அங்கு உட்காராத, எந்திரி எந்திரி என்று கூவினேன். கூவிய வண்ணமே கைகடிகாரத்தை பார்த்தேன். இன்னும் ஒரே நிமிடம் இருந்தது. கோபாலி என் கூச்சலை காதில் வாங்கிக் கொள்வதாக இல்லை. எழுந்துரு கோபாலி, ப்ளீஸ், இதில் உட்காராதீங்கன்னு இப்போ தான் அந்த வாட்ச்மேன் சொல்லிட்டு போனா, எந்திரி என்று நான் சொல்ல அந்த சிம்மாசனத்தில் இன்னும் நன்றாக உட்கார்ந்து கொண்டான். ஆனால் அவனுடைய முகத்தை பார்க்க முடியவில்லை. வெளிச்சம் அவன் மீது விழாதவாறு மட்டுமல்ல, தலையை குனிந்து கொண்டும் தன் இரு கைகளாலும் புதைத்தாற் போன்று அவன் உட்கார்ந்திருந்தான். அவனை மறுபடியும் எச்சரிக்கை வாய்த்திருந்தேன். அதே வினாடி அந்த பழைய மாளிகையின் ஏதோ மூலையில் இருந்த ஒரு கடிகாரம் டனால் டனால் என்று கோவில் மணி போல 12 அடித்தது. அது சரியான நேரம்தானா என்று என் கை கடிகாரத்தை பார்க்க எண்ணினேன். ஆனால் கையை உயர்த்தி பார்க்க கூட பயமாயிருந்தது. கோபாலி எந்த நிமிடத்திலும் என்ன வேணுமானாலும் ஆவான் என்று திகில் கொண்டவனாக ஓரடி விலகி நின்று கொண்டு எதிரே நிமிர்ந்து பார்த்தேன். அந்த அறை திசைக்கு 2ஆக மொத்தம் 8 நிலைக்கண்ணாடிகள் இருந்தன. கண்ணாடிக்குள் கண்ணாடி பிம்பங்கள் தெளிவாக தெரிந்தன. நான் பார்த்தபோது மெழுகுவர்த்திகளின் வெளிச்சத்தில் சிம்மாசனத்தில் கோபாலியும் அருகே நானும் எண்ணற்ற உருவங்களாக தென்பட்டோம். கண் கொட்டாமல் பார்த்து கொண்டே அசைவற்று நான் நின்றிருந்த பொழுது கோபாலி மெல்ல மெல்ல தலையை உயர்த்துவதை கண்டேன். அவன் முகம் நிமிர நிமிர மெழுகுவர்த்தியின் வெளிச்சம் அதன் முழு வடிவத்தை கண்டபோது என் ரத்தம் கல்லாயிற்று. என் மார்பு அடைத்தது. என் மூச்சு நின்றது. காரணம், அது கோபாலியின் முகமல்ல, ஒரு கர்நாடகமான ராஜாவின் முகம். ராஜா ஹனுமந்தப்பாவின் முகம். பட்டு தலைப்பாகை, வெல்வெட்டு கோட்டு, முத்து ஆரங்கள், கழுத்திலும் காதிலும் பளபளப்பான அணிகள். கண்ணாடியில் நான் பார்ப்பது உண்மைதானா என்றடி இந்த பக்கம் திரும்பினேன். வெகு பிராயத்தனப்பட்டுத்தான் என் கண்களை அசைக்க முடிந்தது. ஆம், சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருப்பது என் நண்பன் கோபாலி அல்ல, ராஜா ஹனுமந்தப்பா தான், அல்லது அவனுடைய ஆவி. சும்மா உட்கார்ந்திருக்கவில்லை. இடையிலிருந்து ஒரு குறுகிய வாளை மெல்ல வெளியில் எடுத்தார். உயர்த்தினார். அவருடைய கழுத்தை நோக்கியோ என்னுடைய கழுத்தை நோக்கியா என்று சொல்ல முடியாது. மரண பயம் என்றால் எப்படி இருக்கும் என்று எனக்கு அந்த கணத்தில் தான் புரிந்தது. மூச்சை அடைக்கிற மாதிரி இருந்ததால் மார்பை பிடித்து கொண்டேன். மை காட் என்று அலையிறதும் தலை ஒரே சுற்றலாய் சுற்றி கீழே விழுந்தது தான் எனக்கு தெரியும். அதன் பிறகு பிரபஞ்சம் மொத்தமும் இருட்டாகிவிட்டது. எத்தனை நேரம் நான் அப்படி மயங்கி கிடந்தோனே தெரியாது. என் காதில் விழுந்த முதல் சத்தம் ரொம்ப மெதுவாக கேட்டது. பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கீச் கீச் என்று ஒலித்தது. அது பறவையின் ஓசை என்று புரிந்து கொள்ள எனக்கு வெகு நேரம் பிடித்தது. அப்படியானால் பொழுது விடிந்து விட்டதா? கண்களை ரொம்ப சிரமப்பட்டு திறந்தேன். இமைகளை பிரிப்பது பெரும் பாறாங்கல்லை மார்பிலிருந்து அகற்றி அந்தாண்டை வைக்கின்ற மாதிரி இருந்தது. ஆனால் அப்படியொன்றும் வெளிச்சம் வர காணோம். ஜன்னலுக்கு வெளியே தோட்டத்தில் இருளோ இருள் என்று செடி கொடிகள் அடைத்து கொண்டு கிடந்தன. என்ன நடந்தது? நான் ஏன் விழுந்தேன் என்பதை நினைவுக்கு கொண்டு வர முயன்றேன். முடியவில்லை. கொஞ்சம் சிந்தனை செய்தாலும் தலை கிறுகிறுத்தது. கை கால்களில் ரத்தம் மொத்தமாக வடிந்து விட்ட மாதிரி தோன்றியது. விரல்களை மூடி பிரிப்பது கூட கடுமையான சுமையாக இருந்தது. அப்படி இருக்கிறது என்பதை முழுக்க ஒரு நினைவுக்கு முன்பே மறுபடியும் ஒரு மயக்கம் வந்தது. நினைவை எழுந்தேன். ஐயா, ஐயா, சார் என்று யாரோ உலுக்கி உலுக்கி எழுப்பினார்கள். பல மைல்களுக்கு அப்பால் அந்த குரல் ஒலிக்கின்ற மாதிரி இருந்தது. பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக காதின் அருகே கேட்டது. என்னை யாரோ ஒழுக்குகிறார்கள் என்ற உணர்வும் மூளையில் உரைத்தது. இப்போது கண்ணை திறக்கையில் நல்ல வெளிச்சம் பரவியிருப்பதை கண்டேன். என் முகத்துக்கு வெகு அருகிலேயே ஒரு தாடி மீசை முகம் தென்பட்டது. ஒரு நாற்காலியின் கால் இல்லை. அந்த சிம்மாசனத்தின் கால் என் விழாப்புறத்தில் தெரிவதை பார்த்தேன். அந்த முகமும் அந்த காலும் நேற்றிரவு 12 மணிக்கு என்ன நேர்ந்தது என்பதை முற்ற முழுக்க ஞாபகப்படுத்தின. குப்பென்று எனக்கு வியர்த்தது. மீண்டும் அந்த மரண பயங்கரம் என்னை பிடித்து கொள்ளும் போல் நடுங்கி போனேன். ஐயா, ஐயா என்று வாட்ச்மேன் குரல்தான் அமுத நீராக என்னுள் பாய்ந்தது. தைரியத்தை தந்தது. வாரி சுருட்டி கொண்டு விருட்டென்று எழுந்து கொள்வதற்காக தெம்பையும் கொடுத்தது. ஐயா, நான் சொன்னேனே, கேட்டீங்களா? என்னங்க நடந்தது? ஏன் இப்படி விழுந்து கிடக்கிறீங்க? அவர் உங்கள் சிநேகிதர் எங்கே என்று கிழவன் கேட்டான். கோபாலி, கோபாலி என்று நானும் கூவிய வண்ணம் எழுந்து நின்றேன். அந்த புராதன அரண்மனையும் பழைய ஹாலும் லஸ்தர் விளக்குகளும் சோபாக்களும் நிலைக்கண்ணாடிகளும் என் கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாமல் விழிக்கின்ற மாதிரி அசைவற்று நின்றன. காவல்கார கிழவனின் தோலை பிடித்து கொண்டேன். தள்ளாடி நடந்து வெளியே வந்தேன். உங்கள் சிநேகிதர் எங்கே ஐயா போனார் என்று கிழவன் பதறப்பதற எனக்கு பீதியும் கோபமும் ஒருங்கே ஏற்பட்டன. அந்த கோபத்தினால் எனக்கு புதிய பலம் வந்தது. கோபாலி, கோபாலி என்று கூப்பிட்டபடியே தோட்டத்தை சுற்றி வந்தேன். மாளிகையின் மற்ற அறைகளில் தேடினேன். அதுவரை போயிராத மேல்தளத்துக்கு கூட போய் பார்த்தேன். கோபாலி, நேற்றிரவு என்னுடன் உட்கார்ந்திருந்த கோபாலி, சொல்ல சொல்ல கேட்காமல் உட்காரக்கூடாத சிம்மாசனத்தில் உட்கார்ந்த கோபாலி, நிலைக்கண்ணாடியில் 100 ராஜா ஹனுமந்தப்பாக்களாக தோட்டம் தந்த கோபாலி, தன் களத்தை தானே அரித்து கொள்கின்ற மாதிரியான மாயக்காட்சிகளை எனக்கு காட்டிய கோபாலி இங்கேதான் போனான். என்னதான் ஆனான்? நான் மறுபடியும் தலை சுற்றி விழவிருந்தேன் போலிருக்கிறது. சட்டென்று வாட்ச்மேன் என்னை பிடித்து கொண்டான். அந்த கையை விளக்குவதற்கு வேண்டி என் கையை தூக்கிய போது, என்ன இது?
அப்பொழுதுதான் பார்த்தேன், என் மணிக்கட்டுக்கு மேலே முழங்கை வரையில் இரத்தக்கரை தெரிந்தது. ரத்தம்? இந்த இரத்தக்கரை எப்படி வந்தது என்று தடுமாறினேன். கிழவன் என் கையை பார்த்தான், என் முகத்தை பார்த்தான். ரத்தமா? எங்க சார் என்றான். அவனுக்கு கண் பார்வை அவ்வளவு மோசமாயிருக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ரத்தம் தெரியலையா? இங்கே பாருங்க, இங்க என்று கோபமாக கையை தூக்கி காட்டினேன். அவனுக்கு கண்களில் பீதி பரவியது, குரல் குளறியது. இல்லைங்க, சத்தியமாக ஒரு பொட்டு ரத்தம் கூட இல்லையே சார், எனக்கு எதுவும் தெரியலையே என்றான். அவன் குரலில் உண்மை தொனித்தது. அவனுக்கு தெரியாமல் என் கண்ணுக்கு மட்டும் தெரியக்கூடிய இரத்தக்கரையா? குழப்பத்திலும் ஆச்சரியத்திலும் நான் ஆடி போய்விட்டேன். கொஞ்சம் தண்ணி கொண்டாங்க என்று சொல்லி அவன் கொண்டு வந்த தண்ணீரில் கையை தேய்த்து கழுவினேன். அப்புறம் கூட இரத்தக்கரை அப்படியே இருக்கிற மாதிரி தோன்றியது. ஆகவே அது அசல் ரத்தமல்ல என்று என் மனத்தில் ஏற்பட்டிருக்கும் பிரம்மை என்றும் நிச்சயப்படுத்தி கொண்டு என்னை நானே தேற்றிக்கொண்டு வாசலுக்கு வந்தேன். கோபாலி, கோபாலி என்று மறுபடியும் கூப்பிட்டேன். காலை வெயிலில் குளித்து கொண்டிருந்த மரங்கள் என் வேதனையை பார்த்து சிரித்தன. பேய் தூக்கிட்டு போயிடுத்துங்க, பேய் வேலை தாங்க, அவ்வளவு சொன்னேனே, அட பாவமே, எத்தனை சின்ன வயசு என்று வாட்ச்மேன் புலம்ப அந்த பேய் பிடித்த மாளிகை விட்டு வெளியே நடந்தேன். ஒரு பாவமும் அறியாத கோபாலிக்கு ஒரு கோரமான முடிவை நாம் தேடித்தந்து விட்டோமே என்ற எண்ணம் என் மனதை குடைந்தது. எல்லாம் ஒரு கெட்ட கனவாக இருந்தால். மெயின் ரோட்டை அடையில் நரீஷ் என்று ஒரு குரல் கேட்டது. திடுக்கிட்டு நின்றேன். எதிரே கோபாலி ஸ்கூட்டரில் வந்து கொண்டிருந்தான். எந்தவித விகாரமும் இல்லாதவனாக, எந்த மாறுதலும் இல்லாதவனாக, கசங்காத கலையாத உடுப்புடன் ஆரோக்கியமாக. கோபாலி, நீ எங்கே போய்விட்டாய் திடீர்னு என்று நான் படபடப்பாக ஆரம்பிக்கும் முன், சாரி நரீஷ், ராத்திரி வர முடியாமல் போயிடுச்சு என்றான். மீண்டும் என் தலை சுழன்றது. கீழே விழாதற்கு அவன் கையை கெட்டியாக பிடித்து கொண்டேன். கோபாலி, நீ நேற்று நைட்டு வரலையா என்றேன். இல்லை நரீஷ், என்னை மன்னித்து விடு என்றான் அமைதியான குரலில். கிழவன் சொல்லியபடி பிடபிள்யூடி இன்ஜினியரிங் வீட்டை கண்டுபிடித்து விட்டேன். அவரும் இருந்தால், ஆனால் அங்கே போகும்போதே என்னவோ உடம்பில் ஒரு அசதி ஏற்பட்டது. மயக்கமும் வருகிற மாதிரி இருந்தது. என்ஜினியரின் உடம்பை தொட்டு பார்த்துவிட்டு, காய்ச்சல் அடிக்கிறது, கொஞ்சம் நேரம் தூங்குங்கள் என்று சொல்லி ஒரு மாத்திரையை கொடுத்தார். நான் உன்னை பற்றி பேசக்கூட சந்தர்ப்பப்படவில்லை. மாத்திரையை விழுங்கிய சில நிமிடத்துக்கெல்லாம் என்னை மறந்து தூங்கிவிட்டேன். காலையில் தான் கண் விழித்தேன். உடம்பு நன்றாக இருந்தது. என்ஜினியரின் ஜீப் டிரைவர் ஸ்கூட்டரை சரி செய்து வைத்திருந்தான். உடனே அவர்களிடம் சொல்லிக்கொண்டு புறப்பட்டேன். நேற்று ராத்திரி நான் வந்ததாக சொன்னாயே, என்ன விஷயம்? திகப்பிலிருந்து மெல்ல மெல்ல மீண்டு அவனுக்கு விஷயத்தை விவரமாக சொன்னேன். கோபாலியின் முகத்திலும் குழப்பம் படிந்தது. இருவரும் சில நிமிடங்கள் பேசாமல் இருந்தோம். கடைசியில் நான் சொன்னேன், இப்போ எனக்கு எல்லாம் விளங்குது. அதற்கு ராஜா அனந்தப்பாவின் ஆவிக்கு ரொம்ப நாளாய் பசி. இன்றைக்கு நாம் இருவரும் அகப்பட்டோம் என்று ஆவலுடன் காத்திருக்கிறது. ஆனால் நீ முதலில் புறப்பட்டு போய்விட்டாய். பின்னாலேயே உன்னை தேடிக்கொண்டு நானும் கிளம்பிவிட்டேன். என்னையாவது எப்படியேனும் மடக்கி பிடித்து கொள்ள வேண்டும் என்று தவித்து உன் உருவில் என் எதிரில் நீயாக வந்திருக்கிறது. வழக்கமான நள்ளிரவு வேலை வந்ததும் அதன் சுய உருவம் மனித உடலில் இருந்தபோது அது செய்த கடைசி காரியம் அது வெளிப்பட ஆரம்பித்திருக்கிறது. கோபாலி குறுக்கிட்டான். அது சரி, ஆனால் உன்னை ஏன் கடைசி நிமிஷத்தில் உயிரோடு விட்டுவிட்டது? அவ்வளவு தூரம் உன்னை மடக்கிய பிறகு ஏன் தன் பசிக்கு உன்னை இரையாக்கி கொள்ளவில்லை? ஏன்? அவன் கேள்விக்கூட எனக்கு தோன்றவில்லை. சரி, அந்த கிழவன் பாவம், உன்னை பற்றி மிகவும் புலம்பினான். அவனை பார்த்து நீ நல்லபடியாக இருப்பதை சொல்லிவிட்டு திரும்பி போகலாம் என்றேன். கோபாலை முழுசாய் பார்த்தபோது காவல்கார கணவனின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வடிந்தது. விஷயத்தையெல்லாம் சொல்லிவிட்டு இன்னொரு 5 ரூபாயை கொடுத்து விட்டு திரும்பினோம். ஒரு நிமிடம் நின்று அந்த மாளிகையை பார்த்தேன். முந்தைய இரவு என்னை கொலை நடுங்க வைத்த இடமா இது? இவ்வளவு சாந்தம் தவழுவதாய், எவ்வளவு இனிமையாய், எவ்வளவு இயற்கையழகோடு இருக்கிறது. சரியாக 8 மணி நேரத்துக்கு முன் இங்கே மை காட் என்று மார்பை பிடித்து கொண்டேன். என் கை ஏதோ உறுத்தியது. மார்பில் கைப்பட்ட இடத்தில் இருந்த சட்டை பையை தடவி பார்த்தேன். பையினுள் என் மெய் சிலிர்த்தது. திடுமென்று ஏற்பட்ட பரவசத்தில் நான் பேச்சிழந்தேன். என்ன என்ன விஷயம் என்றான் கோபாலி. ராஜா ஹனுமந்தப்பாவின் பிடியில் நான் சிக்கியிருந்த வினாடியில் இதே மாதிரி என் மார்பை பிடித்துக்கொண்டு எனக்கே தெரியாமல் இந்த பொருளை பிடித்திருக்கிறேன். பையிலிருந்து அந்த சிறு பொட்டலத்தை எடுத்து காட்டினேன். மாண்டியாவுக்கு பக்கத்தில் இருந்த மகிஷாசுர மர்த்தினி கோயிலுக்கு நாங்கள் போன போது அந்த குருக்கள் பையன் மடித்து தந்த குங்கும பொட்டலம் தான் அது. உலகத்தில் பேய், பிசாசு, காற்று, கருப்பு, தீய சக்தி, அசுரத் தோற்றம் எல்லாம் இருப்பது உண்மைதான் என்பதையும், ஆனால் எப்படிப்பட்ட தீய சக்தியும் தெய்வ சக்தி முன் நிற்காமல் ஓடிவிடும் என்பதும் உண்மை என்பதை அன்றைக்கு அந்த பழைய மாளிகையின் வாசலில் நானும் கோபாலியும் உணர்ந்து கொண்டோம். மந்திராலயத்துக்கு செல்லும் பாதையில் பஸ்ஸுக்காக காத்திருந்த வேளையில் நரீஷ் இவ்வளவையும் சொல்லி முடித்தான். அதையெல்லாம் நம்புவதா நம்பாமல் இருப்பதா என்ற சிந்தனையில் நான் வெகு நேரம் பேசாமல் இருந்தேன். என்ன ராஜா, ஒரே அடியா மௌனம் ஆயிட்டா என்று நரீஷ் கேட்டதும் எனக்கு காதில் விழவில்லை. எங்கேயோ ஒரு குழந்தை வீறிட்டு அழுத பிறகுதான் எனக்கு சுயநர்வு ஏற்பட்டது. அழாதேம்மா அழாதே, இதோ பஸ்ஸு வந்துடும், இதோ போயிடலாம் என்று அதன் தாய் தோளில் சாத்தி கொண்டு அதை சமாதானப்படுத்தினாள். கடகடவென வெயில் ஏறத் தொடங்கிவிட்டதால் சாலையில் புழுதி முணுமுணுத்தது. ரெய்ச்சூர் போனால் அங்கிருந்து பஸ் கிடைக்கும், ஆனால் அங்கே போகிறதுக்கும் பஸ் வேணுமே என்று பழைய பல்லவியை பாடிக்கொண்டிருந்தார் ஒருவர்.
நரீஷ், சீக்கிரமே மந்திராலயம் போய்விட்டால் தேவலை. என் மனசில் என்ன வேதனையுடன் நான் வந்திருக்கிறேன் என்பது உனக்கு தெரிஞ்சா? அதை மட்டும் யாரிடமும் சொல்லாதேன்னு சொன்னனா இல்லையா என்று அதட்டி என் புலம்பலை நிறுத்தினான் நரீஷ். சரி வா, ஒன்று செய்யலாம். அதோ ஒரு பர்லாங்கு தூரத்தில் ஒரு மடமும் கோவிலும் இருக்குது. சிக்க மந்திராலயம் என்று பேர். வா, பஸ் வருவதற்குள் அங்கே போய்விட்டு வந்து விடலாம் என்று முன்னே நடந்தான். நிறைய இடம் விட்டு நடுவில் ஒரு சின்ன மண்டபம் போல் இருந்தது அந்த இடம். அது ஒரு மடம் என்று தெரிந்தது. நடுவே சிறு கோவில். தொங்கிக் கொண்டிருந்த மணியை நரீஷ் அடித்தான். சிவப்பாய் ஒல்லியாய் இருந்த ஒரு பெரியவர் தீர்த்தம் கொடுத்தார். மந்திராலயம் போகிற யாத்தியர்களுக்கு அங்கே வசதி செய்து தருகிறார்களாம். தீர்த்தத்தை தலையில் தெளித்துவிட்டு பழைய இடத்திற்கே திரும்பினோம். வெற்றிலை பாக்கு கடையில் ஒரு செம்பு தண்ணீர் வாங்கி முகத்தை கழுவிக்கொண்டேன். ஜில் என்று முழங்கையில் தண்ணீரை விட்டு கொண்டபோது, நரீஷ், நீ சொன்ன கதையை கேட்டிருந்து என் வயிற்றில் ஒரு குமட்டல் உணர்ச்சி இருந்து கொண்டே இருக்கிறது. இதோ இந்த கையில் வெறும் தண்ணீர் தான், ஆனால் ரத்தம் மாதிரியே இருக்கிறது என்றேன். இது பரவாயில்ல, ஆனால் ஆப்ரேஷன் போது சர்ஜரியில் ரத்தம் வராமல் இருந்ததுண்டா என்று கேட்டுவிட்டு நரீஷ் சொல்ல ஆரம்பித்தான் அடுத்த கதையை.